சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 63வது திருநாமம். பவித்ராய நமக. ஆதியில் தேவர்கள் தாங்கள் உண்ணும் உணவை அக்னியில் அர்ப்பணித்து விட்டு உண்ண வேண்டும் என்ற கொள்கையை கடைபிடித்துள்ளார்கள். அக்னியில் இடப்பட்ட உணவில் உள்ள அசுத்தங்கள் அனைத்தும் பஞ்சு போல எரிந்துவிடும் என்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் நீரில் அலசப்படும் துணிகளில் உள்ள மாசு நீரில் ஒட்டிக்கொள்வது போல அவர்களது உணவில் இருந்த அசுத்தங்கள் நெருப்பில் ஒட்டிக்கொண்டன. அசுத்தம் கலந்த அக்னி நன்கு கொழுந்துவிட்டு எரியவில்லை. அந்த அசுத்தத்தை போக்கி அக்னியை எரிய வைப்பதற்காக அவர்கள் அக்னியில் நெய்யை ஊற்றினார்கள். ஆனால் அக்னியில் உள்ள மாசு அந்த நெய்யை பிடித்து கொண்டதால் நெய் உறைந்து விட்டது. யாகத்தில் உருக்கிய நெய்யை தான் பயன்படுத்த வேண்டும், உறைந்த நெய்யை பயன்படுத்தக்கூடாது. அதனால் தேவர்கள் நெய்யை மீண்டும் உருக்கி அக்னியில் ஊற்றினார்கள். இம்முறை அந்த யாகத்தையே அசுத்தம் பிடித்து கொண்டது. அதனால் யாகத்தை சரியாக நடத்த முடியாமல் போனது. இவ்வாறு யாகத்தை பிடித்த மாசை போக்க வேண்டும் என்று எண்ணி கற்றறிந்த அந்தணர்களின் உதவியை தேவர்கள் நாடினார்கள். அவர்களின் வழிகாட்டுதலின்படி யாகத்தை சிரத்தையுடன் செய்தார்கள். யாகம் நிறைவடைந்தவுடன் அந்தணர்களுக்கு சன்மானம் கொடுத்தார்கள். அந்த சன்மானத்தை பெற்றுக்கொண்ட அந்த அந்தணர்களின் மனங்களை அசுத்தம் பிடித்து கொண்டு விட்டது. அதனால் அந்தணர்கள் சிரத்தை இல்லாமல் வெறும் சன்மானத்துக்காகவே யாகம் செய்விக்க தொடங்கிவிட்டனர். இந்த மனமாசை போக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மதேவர் ஒரு ஏற்பாடு செய்தார். இனி யாகத்தில் சன்மானம் பெறும் அந்தணர்கள் அனைவரும் மந்திரம் சொல்லிக்கொண்டுதான் சன்மானம் பெற வேண்டும். மந்திரம் சொல்லிக்கொண்டு சன்மானம் பெறுகையில் தோஷம் எதுவும் ஏற்படாது என்றார். ஆனால் அந்த மந்திரங்களை சொல்லி அந்தணர்கள் சன்மானம் பெற அந்த மந்திரங்களையே அசுத்தம் பிடித்து கொண்டது. அதனால் அந்தணர்கள் மந்திரங்களை மறந்துவிட்டார்கள். முடிவாக இதற்கு என்னதான் தீர்வு என அனைவரும் பிரம்மாவிடம் ஆலோசனை கேட்டபோது அவர் அந்தணர்கள் தினமும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை ஓத வேண்டும். அவ்வாறு ஓதுவதற்கு பிரம்ம யக்ஞம் என்று பெயர். இப்படி அவர்கள் பிரம்ம யக்ஞத்தை தினமும் செய்து வந்தால் அவர்கள் மனங்களும் தூய்மை அடையும். அவர்கள் பெற்றுக்கொள்ளும் சன்மானமும் தூய்மை அடையும். அவர்கள் செய்து வைக்கும் யாகமும் தூய்மை அடையும். அந்த யாகத்தில் உள்ள அக்னியும் தூய்மை அடையும். அந்த அக்னியில் ஊற்றப்படும் நெய்யும் தூய்மை அடையும். அந்த யாகத்தை செய்பவர்களும் தூய்மை அடைவார்கள் என்று கூறினார். மற்ற தேவர்கள் அந்த பிரம்ம யக்ஞத்தை அசுத்தம் பிடித்து கொண்டால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். அதற்கு பிரம்ம யக்ஞம் என்பது வேதம். அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் திருமாலின் திருநாமம். எப்படி திருமாலை எந்த மாசம் தீண்டாதோ அதுபோலவே அவனது வடிவமாக இருக்கும் வேதத்தையும் எந்த மாசம் தீண்டுவதில்லை. எனவே பிரம்ம யக்ஞத்தை அசுத்தம் நெருங்காது, அதை செய்பவர்களையும் நெருங்காது என்றார். அன்று முதல் பஞ்ச மகா யக்ஞங்களில் பிரம்ம யக்ஞமும் ஒன்றானது. பிரம்ம யஜ்னம், தேவ யக்ஞம், மனுஷ்ய யக்ஞம், பித்ருயக்ஞம், பூத யக்ஞம் என்பதே அவை. திருவள்ளுவரும் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஜம்புலத்தார் ஓம்பல் தலை என்று இவற்றை பற்றி திருக்குறளில் கூறியுள்ளார். வேதம் தூய்மையானதாக இருப்பதைப் போலவே அந்த வேதங்களால் போற்றப்படும் திருமாலும் அசுத்தங்கள், பாவங்கள் முதலியவற்றால் தீண்டப்படாத தூயவராக இருந்து கொண்டு தன்னை சார்ந்தவற்றையும் தூய்மையாக்குகிறார். அதனால் அவர் பவித்ர என்று அழைக்கப்படுகிறார். பவித்ரம் என்றால் தூய்மை என்று பொருள். அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 63வது திருநாமம். பவித்ராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் உள்ளங்களை திருமால் தூய்மையாக்குகிறார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.